நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஎம்சி கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஏஎம்சி வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதோடய ஆஃபீஸ் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆடட் அட்வான்டேஜஸ். ஏன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கனாலும் சரி, கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் எடுக்கனாலும் சரி, ஒரு ஃபண்டை பற்றி அனலைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபண்டை பற்றி அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நேராக போகலாம். அல்லது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போய் பார்த்துக்கலாம். இதே அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த கம்பெனி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் போகணும். ஃபோன் பண்ணணும், மெயில் அனுப்பணும், ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். நேராக போய் பார்க்க முடியாது. ஒரு ஃபண்டை பற்றி பேசணுன்னா கூட நீங்கள் நேராக போக முடியாது. அதனுடைய மேனேஜரை வந்து நீங்கள் போய் பார்த்து பேச முடியாது, நேராக பார்த்து பேச முடியாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதனுடைய ஆஃபீஸ் இருந்ததுன்னா. அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அது ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஆஃபீஸ் இருந்தால் நல்ல கம்பெனின்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்க கம்பெனி பெரிய ஏஎம்சியாக இருக்கும். பெரிய ஏஎம்சியாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஏஎம்சியாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுடைய ப்ரொப்போர்ஷனேட் குறையாக இருக்கும். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுடைய ப்ரொப்போர்ஷன் குறையாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு குறையும். அப்படி ஆப்ரேஷன் காஸ்ட்டு குறைஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சேவிங்ஸ் ஆகும். சேவிங்ஸ் ஆனால் அது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து அந்த ஃபண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஹியூஜாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இப்போது 100 கோடி ரூபா ஒரு ஏஎம்சியில் ஒரு கம்பெனி 5 ரூபா செலவு பண்ணுது அப்படின்னா, 1000 கோடி ரூபா கம்பெனி வந்து 50 ரூபா செலவு பண்ணணும். ஆனால் அது 50 ரூபா செலவு பண்ணாது. சின்ன கம்பெனி 5 ரூபா செலவு பண்ணுச்சுன்னா அந்த கம்பெனி ஒரு 20 ரூபா 4 மடங்கு பண்ணும், 10 மடங்கு பண்ணாது. அப்போ நமக்கு ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். 30 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த 30 கோடி ரூபா அந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 30 கோடியிலேருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும். அப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு குறைஞ்சிதுன்னா ப்ராஃபிட் கூடும். எப்போவுமே காஸ்ட்டு குறைஞ்சின்னா ப்ராஃபிட் கூடும். அது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏஎம்சி என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஏஎம்சி வந்து ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ப்ரொஃபஷனல்ஸையும் ஸ்டாஃபையும் நல்லா வச்சுருக்க முடியும். ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கு. அப்புறம் ஆஃபீஸில் வந்து அட்வான்ஸு கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கோம், அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாக அதனோட சாஃப்ட்வேர் தயாரிக்கலாம். அல்லது கம்பெனி ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைப் வச்சுருக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைப் வச்சு நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேரை பற்றி அனலைஸ் பண்ணி, ஷேர் மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணி, எக்கனாமிக்கை பற்றி அனலைஸ் பண்ணி, அது ஒரு குயிக்காக ஒரு முடிவு பண்ணதுக்கு யூஸாக இருக்கும். அப்படி குயிக்காக ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அது அந்த ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன சினிமா செய்யும். லாஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து லாஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதேமாதிரி ப்ரொஃபஷனல்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நிறைய காசு இருக்கிறதுனால, பெரிய எம்சிக்கு நிறைய காசு இருக்கிறதுனால ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுனா ஃபண்டு மேனேஜர், ஃபண்டு ப்ரொஃபஷனல் அனலிஸ்ட் அவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாகி நம்ம ஃபண்டு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சின்ன ஏஎம்சிலாம் கொடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். சில சமயத்தில் சில பேர் வந்து பெரிய சாஃப்ட்வேர் இல்லாமல், பெரிய டீம் இல்லாமல் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் வீர ஜிவாஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படையை வச்சு பெரும் படையை தோற்கடிச்சிருக்காரு. அதேமாதிரி சின்ன ஏஎம்சி வந்து சின்ன இதை வச்சுட்டு பெரிய ஏஎம்சியோட நல்ல ரிட்டர்ன் கொடுத்து டாப் 3 டாப் 5க்குள்ளே வர்றதுக்கு அதுவும் வந்திருக்கு. அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பெரிய ஏஎம்சிக்குள்ள அட்வான்டேஜஸ். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸு ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாக தனியாக அப்பாயின்ட் பண்ணி இந்த ஷேரை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், எக்கனாமிக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏஎம்சி வந்து செய்ய முடியும். இந்த சின்ன ஏஎம்சி செய்ய முடியுமானா அது அப்படி செஞ்சிச்சுன்னா காஸ்ட்டு கூடும். ஆனால் இதில் ஒரு இப்படிலாம் நடக்கக்கூடாது தான் ஆம்ஃபி என்ன வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோவுக்கு மேலே காஸ்ட்டு போகக்கூடாது. அது பெரிய ஏஎம்சியாக இருந்தாலும் சரி, இந்த சின்ன ஏஎம்சியாக இருந்தாலும் சரி, இவ்வளோ காஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சுருக்கு. அது மேக்ஸிமஸுக்கு தான் ரூல் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 2.5% இருக்கலாம் அப்படின்னா, அல்லது ஒரு 5% இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1% ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்பென்ஸை வச்சிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அதை விட அதிகமாக தான் போகக்கூடாது, குறைய வச்சுக்கலாம். அப்போது சின்ன எம்சியாக இருந்தாலும் சரி, பெரிய எம்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸுக்கு, டோட்டல் எக்ஸ்பென்சஸுக்கு ஆம்ஃபி வந்து ஒரு லிமிட் வச்சுருக்கோம். அந்த லிமிட்டை தாண்டி போக முடியாது, யாரும் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது.
ஏன்னா அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணால் ஃபண்டு வளராது அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஏஎம்சி ஒரு ஷேர் ஒரே ஒரு ஷேர் இன்சால்வெண்ட் இதை லாஸ் ஆகிட்டு அந்த கம்பெனி ஷேர் கம்பெனி வந்து லாஸ் ஆகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஏஎம்சி வந்து அந்த லாஸை பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு டெப்ட்டு லாஸ் ஆகிட்டு ஒரு டெப்ட் ஃபண்டு ஏதாவது டெப்ட் ஃபண்டு இந்த தர முடியல பேட் டெப்ட்ஸ் ஆகிட்டு அப்படின்னா சின்ன ஏஎம்சிக்கு வந்து அது பெரியதாக இருக்கும். பெரிய ஏஎம்சிக்கு வந்து அது பெருசாக லாஸ் ஆகுது. ஏன்னா அந்த கோடிக்கணக்கில் ஃபண்டு இருக்கும்போது இந்த ஒரு சின்ன கம்பெனி சின்ன டெப்ட் மட்டும் லாஸ் ஆகும்போது அது ஒரு மைனர் அமௌண்ட்டாக தான் இருக்கும், மேஜர் அமௌண்ட்டாக இருக்காது. சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அப்போ லாஸ் பேரிங் கெப்பாசிட்டி வந்து பெரிய ஏஎம்சிக்கு நல்லா இருக்குது, சின்ன ஏஎம்சிக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அல்லது அதோடைய லாஸ் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கும் செபி வந்து ஒரு இது வச்சுருக்கு. செபி ஆம்ஃபி எல்லாத்துமே அதுக்கு ஒரு இது வச்சுருக்கு. என்ன வச்சுருக்கு, ஆம்ஃபி வந்து இதுக்கு ஒரு இது வச்சுருக்கு. என்ன வச்சுருக்கு கேட்டிங்கன்னா, ஒரு டெப்ட்லேயோ ஒரு ஷேர்லேயோ இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அது லாஸ் ஆகும்போது டோட்டல் ஃபண்டு அடி வாங்கும். அதுக்காண்டி இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஒரு இதில் வைக்கக்கூடாதுன்ருக்கு. இது தடுக்கிறதுக்காண்டி. அதனால் சின்ன ஏஎம்சிக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்க முடியும். சின்ன பர்சன்டேஜ் வச்சுக்க முடியும், பெரிய நிறைய பர்சன்டேஜ் வைக்க முடியாது. அதனால் அது திவால் ஆகிட்டுனா ஃபண்டு அடி வாங்கிடும். அதனால் செபி அதை தடுக்கிறதுக்கும் ஆம்ஃபி அதை தடுக்கிறதுக்கும் இது வழி வச்சுருக்கு. அப்புறம் அந்த ஒரு ஏஎம்சி வந்து ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டாப் 10க்குள்ளே இருக்கா அல்லது டாப் 5க்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நன்றி, தேங்க்யூ.